சரி, இன்றைக்கு செய்தி கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6லிருந்து 12 முடிய நம்ம பார்க்க போகிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6லிருந்து 12 முடிய ஒவ்வொரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை, சொல்லுங்க, உங்களை, யாரை? என்னையும். யாருக்கு பவுல் எழுதுறாரு? கலாத்திய பட்டணத்தில் உள்ள திருச்சபைகளுக்கு எழுதுறார். என்ன எழுதுறார்? உங்களை கிருபையினாலே, கிறிஸ்துவின் கிருபையினாலே, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். யாரு? நான் இல்ல, நீங்க இல்ல. யார் ஆச்சரியப்படுறாரு? பவுலு. என்னங்க, என்ன ஆச்சு? உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்பத்தானே போட்டிருக்கு, திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுறேன். அட, திரும்பிட்டீங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு பவுலு. பவுலோடு சேர்ந்து நீங்களும் ஆச்சரியப்படுறீங்களா? நானும் ஆச்சரியப்படுறேன். ஏன் இவ்வளவு சீக்கிரமா? எங்க நல்ல ஆண்டவர்கள் வந்துட்டு இருந்தாங்க, என்னாச்சு? சில வேளைகளில் சிலருடைய வாழ்க்கை குறித்து கேட்கும் பொழுது என்ன ஆச்சு, ஆண்டவர் விட்டு போயிட்டாங்க. பவுல் சொல்றாரு, கலாத்தியப்பட்ட சபையில் நடந்திருக்கு. அன்னைக்கு தான் இங்கே அதே தான் இன்னைக்கு நடக்குது. ஆச்சரியம் இல்லை. அன்னைக்கு அவர் ஆச்சரியப்பட்டாரு, இன்னைக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஆச்சரியம் இல்லை. இது தெரியுமாச்சு, இது தெரியுமாச்சு. பவுல் இப்போ இருந்தா, ஆமாப்பா டே உனக்கு தெரியும்டா பாரு, எனக்கு தெரியல, ஆச்சரியப்பட்டேன். ஆச்சரியப்படுகிறாரு. இவ்வளோ சீக்கிரம் போயிட்டாங்களே, ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டாங்க, இயேசு விட்டு போயிட்டாங்க, சுவிசேஷத்தை விட்டு போயிட்டாங்க. சுவிசேஷத்தை விட்டு எங்கே போனாங்க? வேறொரு சுவிசேஷத்துக்கு போயிருக்காங்களா? வேறொரு சுவிசேஷத்துக்கு போயிருக்காங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, வேறொரு சுவிசேஷம் இல்லையே, இல்லையே, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி. சரி, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. அப்ப சுவிசேஷம் என்னதான்? ஒரே ஒரு சுவிசேஷம் தான். நல்லா கவனிக்க, வேறொரு சுவிசேஷம் இல்லை. பவுலனுடைய முக்கியமான ஒரு காரியம், குறிப்பு, வேறொரு சுவிசேஷம் இல்லை. பவுலின் சுவிசேஷம் கிறிஸ்துவினுடையதே. பவுல் சொல்றாரு வேறொரு சுவிசேஷம் இல்லை. அப்போ பவுலுடைய சுவிசேஷம் கிறிஸ்துவினுடையதே. இதான் முக்கியம், இதான் செய்தி. வேறொரு சுவிசேஷம் இல்லை. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி. எப்படிங்க? வேறொரு சுவிசேஷம் இல்லைங்க, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. சுவிசேஷத்தை என்ன செய்யறாங்களா? புரட்டுறாங்க. ஏங்க, முந்தியெல்லாம் சினிமா பார்க்காதீங்கன்னு சொல்லுவோம். சினிமா எங்க பார்ப்பாங்க? வெளியே போய் பார்ப்பாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், வாலிப பருவத்தில் வால் போஸ்ட்டை பார்த்துட்டு சோத்திர கண்ணை மூடிட்டு சைக்கிள் ஓட்டு போயிருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கண்ணை திறந்து பார்ப்பேன். நீங்கள் அப்படி யாரும் போகாதீங்க பைக்கில் தெரியாமல். நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் விழுந்துட்டு நீங்கள் தான் பார்த்து சொன்னீங்கன்னு சொல்லாதீங்க. எவ்வளோ வைராக்கியம்! ஏன்? வால் போஸ்ட்டை பார்த்தாலும் தப்பு. அப்படி சினிமா வெளியே போய் பார்த்தாங்க. இப்போ சர்ச்சுக்குள்ளே சினிமா கொண்டு வந்துட்டான்னு தெரியுமா? சர்ச்சுக்குள்ள சினிமா பாட்டு பாடுறான்னு தெரியுமா? அதை ஆதரிக்கிறது யார் தெரியுமா? விசுவாசிகள் யார் அதிகமாக ஆதரிக்கிறாங்க தெரியுமா? பெண்கள்.
தெரியுமா உங்களுக்கு? சபை இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கிய காரணம் அநேக இடங்கள்ல பெண்கள். பெண்கள் கூட்டம் போகுதுங்கிறாங்க சில இடங்கள்ல. சபையில் எங்க தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்லி பழகும். சொல்லணுமா சொல்லக்கூடாது? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேனாலும் என்ன சொல்லுங்க? பாஸ்டர் நீங்க செஞ்ச தப்பு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லுங்களேன். சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும். எதுவா இருந்தாலும் சொல்லணும். சொல்றதில்லை இன்னைக்கு. கேட்கறதெல்லாம் பயங்கரமா இருக்கு. என்கிட்ட வந்து சில சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர் அப்படி இருக்கு. கவனமா, நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அந்த சபைக்கு போறோம். அந்த சபை எப்படி தெரியுங்களா? டேய் மனசுக்குள்ள நினச்சி நிறுத்திடா, எனக்கு தெரியும், சும்மா கதையெல்லாம் விடாத. அவங்க சொல்லி வேதனைப்படுவாங்க. பாஸ்டர் என்னங்க பாஸ்டர், ஒரு சொத்தை ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, சம்மந்தமே இல்லைங்க. ஒருத்தர்கிட்ட சொன்னார் ஒருத்தரை பற்றி, அவனை வாங்கி கொடுத்தான். சபை நல்லா வளர்ந்துட்டு இருக்கேன், வாங்கி கொடுத்தான் ஒருத்தருக்கு. நான் சொல்ல விரும்பலை, புரிஞ்சுக்குங்க. சொத்து வாங்கி கொடுத்துருக்கேன். ஏண்டா சபையில் செலவு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் பாசமாக பேசுவோம். ஜனங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வேதனைப்பட்டு உழைச்சி காணிக்க கொடுக்குறாங்களே, அந்த காணிக்கையை வாங்குற ஊழியக்காரன் அந்த கொடுத்தங்க அளவுக்கு உழைச்சிருக்கிறானா? இல்லைல்ல. அந்த காணிக்கையை வாங்கி நீ செலவு பண்றியே, தேவையில்லாம நீ செலவு பண்ணனா எப்படி இருக்கும்? அதை ஆதரிக்கிறது யார் தெரியுமா? திரும்ப சொல்லுங்க, யாரு? பெண்கள். பெண்கள் பெண்கள் ஆதரிக்கிறாங்க. பாஸ் தப்பு பண்றோம், எங்களுக்கு தெரியும். சர்ச்சைக்கு போறோம், தெரிஞ்சுதான் போறோம். நான் சொல்றேன், தப்பு தப்பு தான். சொல்லுங்க. இதுதான் வேறொரு சுவிசேஷம். இன்னைக்கு வேறொரு சுவிசேஷத்துக்கு போயிட்டு இருக்காங்க தெரியுமா? வசனத்துக்குலாம் வழக்கம் கொடுக்க மாட்டாங்க யாரும். நிறைய இடத்துல அப்படியே பார்த்து சில வேதனைப்படுவேன். எல்லாம் பிரசங்கம் பண்றானே, வசனத்துக்கு ஒரு வசனத்துக்கு ஒரு விளக்கம் இல்லை. அந்த சாப்டர்ல உள்ள அந்த டெக்ஸ்ட்ல உள்ள ஒரு அந்த செர்மனை கரெக்டா நீ பிரசன்ட் பண்றியா ஜனங்களுக்கு? இல்ல. தப்பு தானே? தப்பு தானே? தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தப்பே, தவறு தவறே, அது சொல்லி பழகுங்க. இந்த ஊழியக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஊழியக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஊழியக்காரனை சார்ந்து இருக்காதீங்க. எங்க சபையை விட்டுட்டான், ஊழியத்தை விட்டுட்டான். ஒருத்தன் நான் ஜெபம் பண்ண சொல்கிறேன், ஒரு டெத்தில் பார்த்து ஜெபம் பண்ண சொன்னான், எல்லாத்தையும் விட்டு போயிட்டான் உடாலம்பட்டையிலேருந்து. நான் கேட்குறேன், ஏன் ஜெபம் பண்ண? ஜெபம் பண்ண அவன் தான் பெரிய ஊழியக்காரன் மதிச்சாங்க. இங்கே சபையை விட்டுட்டான், ஊழியத்தை விட்டுட்டான், ஜனங்களை விட்டுட்டான், போயிட்டான். ஜெபம் பண்ணுங்கிற செத்த வீட்டில், ஒரு டெத்து வீட்டில் இப்படியே சொல்கிறான். அந்த டெத்து வீட்டில் உள்ள அந்த அவங்க அண்ணன் இறந்துட்டாங்க, தம்பி சிஎஸ்ஐ திருச்சபையில் அவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. காந்தி நகரில் என்னை பார்த்து சிரிக்கிறான் தம்பி. என்ன தம்பி என்ன சிரிச்சான் அந்த பையன். எல்லாச்சும் வாட்ச் பண்ணுறாங்க. எல்லா சபையிலும் உள்ளவங்களும் எல்லாரும் வாட்ச் பண்ணுறாங்க. சப்போர்ட் யார் பண்ணுறாங்க? பெண்கள். அவர் மாதிரி முடியாதுங்க, தப்பு பண்ணுறார், அவர் மாதிரி முடியாதுங்க, இப்படி செஞ்சிட்டாருங்க, அவர் மாதிரி முடியாது, அவர் தாங்க எங்களுக்கு வேணும் சொல்றாங்க தெரியுமா? என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஜாக்கிரதை. மனுஷனை பின்பற்றினா அதனுடைய விளைவு பயங்கரம். யாரா இருந்தாலும் சரி. இன்றைக்கு நான் அந்த சபையை நடத்திட்டு இருக்கேன், நல்லா கவனிங்க. என்னை இப்ப அந்த சபையை நடத்திட்டு இருக்கேன். என்னை பின்பற்றினா பரலோகம் போக முடியாது. நான் சொல்ற சத்தியத்தை கேட்குறீங்க. ஒருவேளை நான் சொல்ற பாஸ் இப்படிக்கு நான் என்னை பின்பற்றினா, நான் கிறிஸ்துவை சரியா பின்பற்றினால்தான் நீங்கள் பின்பற்றது சரியா இருக்கும். புரியுதா? ப்ளீஸ் எல்லாம் பண்ண முடியாதுங்க. ஆண்டவர்கிட்ட போய் ப்ளீஸ் பண்ண முடியாது. நல்ல பாஸ் அதெல்லாம் தேவையில்லைங்க, அந்த சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லைங்க. மரியாதையாக இருக்கணும். தப்பு பண்ணுறியா, சரிப்படு, ஒழுங்காரு, பயந்துரு, அழு. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுது ஆண்டவரேன்னு கதறு.
சபையை மந்தையை நடத்துகிற ஒரு மேய்ப்பன் எப்படி இருக்கு, இன்னைக்கு எப்படி சீரழிஞ்சிட்டு போகுது தெரியுமா? எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? எங்கேயோ இருந்து எங்கேயோ ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். ஏன்டா ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கான்னா காரணம் என்ன? திரும்ப சொல்றேன், பெண்கள். சபை எங்க போயிட்டு இருக்குது? நான் கேட்குறேன், சபை எங்க போயிட்டு இருக்கு? மிக ஜாக்கிரதையா இருக்கு. இந்த அந்த கூட்டம் அவர் பெரிய ஆளு, இவர் பெரிய ஆளு. நான் எதையும் கேட்க விரும்பலைங்க. எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லலை, போகன்னு சொல்லலை. எனக்கு எதை பற்றி பிரச்சனையே இல்லை, யாரை பற்றி பிரச்சனையே இல்லை. எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு தந்த ஊழியத்தை, எனக்கு தந்த ஜனங்களை, எனக்கு கொடுத்த மந்தையை நான் கடைசி வரைக்கும் உண்மையாக பயத்தோடு நடத்தணும். எனக்கு ஆண்டவர் அந்த கிருமியை தந்தால் போதும், வேற ஒன்றுமே வேண்டாம். அதுதான் பிரைஸ் எல்லாம். வேறொரு சுவிசேஷம். வேறொரு சுவிசேஷம் என்றால் என்ன? இங்க பவுல் குறிப்பிடுறதுக்கு பாருங்க, எங்க கலாத்திய பட்டணத்தில் என்ன சொல்றாரு? வேறொரு சுவிசேஷம் என்பது, பவுல் குறிப்பிட்டது வேறொரு சுவிசேஷம் என்பது யூத மதத்தை சேர்ந்த சில பொய் போதகர்கள் போதனையாகும். யூத மதத்தை சேர்ந்த, நான் சொல்றது புரியுதா? யூத மதத்தை சேர்ந்த பொய் போதகர்கள் சில போதனை பண்ணினார்கள். என்னன்னா, அவர்கள் கற்பித்தவை என்னன்னா, இயேசுவை விசுவாசிப்பது மட்டும் போதாது. அவருடைய போதனை என்ன? எங்க கலாத்திய பட்டணத்தில் கவனிங்க. இயேசு மட்டும் விசுவாசித்தா போதாது. அடுத்தது விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இயேசுவை மட்டும் விசுவாச போதாது. ரெண்டாவது என்னவா? விருத்த சேதனம் பண்ணணும். மூணாவது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கைக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ரட்சிப்பு கிடைக்கும். யாருடைய போதனை? பொய் போதகர் உடைய போதனை. இயேசுவை மட்டும் விசுவாச போதாது, விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும், சில சடங்காச்சாரங்களை செய்யணும். இதுதான் புரட்டி என்ன பண்ணாங்க? புதிதாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா, கிறிஸ்துவுக்குள் வர்றாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு அவங்க இடையூறாக இருந்தாங்க, இந்த பொய் போதனை பண்ணவங்க. இப்போ பவுல் இதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு. இவ்வளோ சீக்கிரம் போயிட்டீங்களா? சிலர் கேட்டு பாருங்க. எனக்கு இதே உடல்பட்டில் 2 பேரை தெரியும். என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஒரு ஊழியக்காரருக்கு ஃபோனே பண்ணேன். நீங்கள் என்னங்க ரொம்ப எல்லா ஊழியக்காரையும் இது பண்ணி எல்லா பாஸ்டர்ஸ் என்னை ரிப்போர்ட் பண்ண, நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் சொல்கிறதுக்கு சரியான ஆள், நீங்கள் சொல்லுங்கள். சரி, நான் ஃபோன் பண்ணேன். இப்படி பண்ணுறீங்களே? இல்லை பாஸ்டர், நான் உங்களை ஒன்று என்னை ஒன்றும் சொல்லலை. ஏன் நீங்கள் மற்றவங்கள குறை சொல்கிறீங்க? விட்டுருங்க. ரொம்ப திட்டினான். அவன் இப்போ இல்லை, போயிட்டான். இன்னொருத்தர் அப்படி தான் எல்லாருடைய பிள்ளைவர் எல்லாரையும் குறை சொன்னார். அந்த ஆள் இன்னைக்கு இல்லை. 2 பேர் சபையும் விட்டுட்டாங்க, மக்களையும் விட்டுட்டாங்க, போயிட்டாங்க. இது நடந்த சம்பவம், உடுமலைப்பேட்டையில் நடந்த சம்பவம். கவனிங்க, நான் மற்றவங்களை குற்றப்படுத்தி தவறு இருந்தாலும் அதை தவறுன்னு சுட்டி காட்டி திரிவது ஊழியம் அல்ல. ஆண்டவரை பற்றி, அவருடைய சத்தியத்தை பற்றி சொல்லுவது தான் கர்த்தர் அழைச்சிருக்காரு. எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு, எல்லாரையும் திட்டிட்டு, ஒரு மாதிரி மிக மிஞ்சின நீதிமானாய் நடக்கிறவருடைய முடிவை நீங்கள் கவனித்து பார்த்துட்டு எங்கிட்ட வந்து சொல்லுங்க. முடிவு எப்படி இருக்குன்னு பாருங்க. முடிவு எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்முடைய வேலை என்ன? இயேசுவை மட்டும் பின்பற்றணும். ஆமென். சரி, அடுத்தது பவுல் அடுத்தது என்ன சொன்ன? கடுமையான ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல். இப்ப பவுல் சொல்றாரு, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல். யார் சொல்றா? பவுல் சொல்றதை கேட்குறீங்களா? எங்க உங்களை தான் நான் கேட்குறேன். பவுல் சொன்னதை கேட்குறீங்களா? என்னை விட்டுருங்க, பவுலை பாருங்க. பவுல் சொன்னதை கேட்குறீங்களா? பவுல் என்ன சொல்றாரு? நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த பிரசங்கத்தை அல்லாமல். பவுல் சொல்றார், நல்லா கவனிங்க, இந்த இதை நல்லா கவனிக்கணும். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த பிரசங்கத்தை அல்லாமல் நாங்களாவது. இப்ப என்ன சொல்றாரு? புரியுதா உங்களுக்கு? நாங்கள்
பிரசங்கத்தை அல்லாமல் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு? நாங்கள் நாங்களாவது. தன்னை சேர்க்கிறாரா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? நீங்க நான் ஒன்று சொல்றேன், சத்தியத்தை புரிஞ்சுக்குங்க. சத்தியத்தை புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வெற்றி பெற்றுவீங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் பில்லிகிட்ட பேசியிருந்தேன். பில்லி, என்ன பில்லி ஒருத்தர் இப்படி பேசுகிறாரு பிரசங்கம், என்ன பில்லி? நானும் கேட்டேன், பெரிய சபைகளில் கஷ்டமாக இருக்குது, பிரசங்கமே பண்ண மாட்டேங்கிறாரு. பாத்திரத்தை சிலருடைய பிரசங்கம் என்ன மாதிரி பேசினாரு. ஒருத்தர் சொல்கிறேன், எப்படின்னா பாத்திரத்தை கமுத்தி வைக்கணுமா? அவர் சொன்ன பிறகு நான் பாத்திரத்தை கமுத்தி வைக்கிறேன். என்ன பிரசங்கம்? நீங்கள் யாரோ பாத்திரத்தை கமுத்தி வைக்காம திறந்து வைக்கிறீங்களா? இனிமேல் பாத்திரத்தை கவுத்தி வைங்க. பைபிள் வசனம் சொன்னாங்க, அதெல்லாம் என்னங்க நாங்கள் என்ன மாதிரி சொல்கிறாருங்க, பாத்திரத்தை கவுத்தி வைக்க சொன்னாருங்க. நாங்கள் இது வரைக்கும் பாத்திரத்தை கவுத்தி வைக்காமல் இப்படி வச்சோம், அதனால கரப்பாம்பூச்செல்லாம் போச்சு. பவுல் சொல்கிறாரு, நாங்கள் பிரசங்கித்த பிரசங்கத்தை அல்லாமல் நாங்களாவது, இப்போ தன்னை சேர்த்துக்கிட்டார், நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால். எப்படிங்க நாங்களாவது? இப்ப பவுல் என்ன சொல்லிட்டாரு? தன்னை சேர்த்துட்டார். நானே சுவிசேஷத்தை மாறி நாங்களாவது பிரசங்கித்தா நீங்க என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நான் சொல்லலைங்க, பவுல் சொல்றாரு. பவுலோடு சேர்ந்து நான் அதை அங்கீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்றேன். எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க? ஆமென். சொல்றாரு, நாங்களாவது வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவுள். தூதனே வந்தாலும் கேட்காதாங்கிறாரு. நம்ம மக்கள் இருக்காங்களே, அதுவும் தமிழ்நாட்டிலையும், என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்க உங்களுக்கு நிறைய தெரியாதுங்க. சிலர் கண்ணை மூடிட்டு ஊழியக்கார பின்பற்றுவாங்க. சரிதானே நான் சொல்றது? உங்களுக்கு தெரியும், கண்ணை மூடிட்டு பின்பற்றுவாங்க. கண்ணை மூடிட்டு ஊழியக்காரனை பின்பற்றுவாங்க. உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் நீங்கள் யாரை பின்பற்றீங்க, யார் உங்களுக்கு முன்மாதிரினா ஒரே ஒருத்தர் தாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நாங்கள் ஒரு சபைக்கு போகிறோம், சபையில் நல்ல சத்தியத்தை சொல்கிறாங்களா, சத்தியம் சொல்கிறாங்க, அவ்வளோதான். பாஸ் வர்றாரு, ஆமாம் ஜெபம் பண்ணுறாரு, பாஸ் மகன் ஜெபம் பண்ணுறாங்க, சபையை நடத்துகிறாங்க. இதுதான் வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்தாலே வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தா அவன் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவனா. அடுத்த வருஷத்தை வாசிங்க. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன். பவுல் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் சொல்றேங்கிற மாதிரி இதை சொல்றாரு. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல். நீங்க என்ன ஏற்றுக்கொண்டீங்க? ஆரம்பத்தில் கேட்ட சுவிசேஷத்தை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கல்ல? புரியுதா உங்களுக்கு? கவனிங்க, நீங்க ஆரம்பத்தில் கேட்ட சுவிசேஷம் எங்க பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தது, இன்னைக்கு அப்படியே இருக்கிறேன். எங்க பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணுவார், அதை நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு தடவை ஒரு மேடையில் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட்லேருந்து ஒரு பிசாசு உருண்டுகிட்டே வந்துச்சு, ஸ்டேஜ் வரைக்கும் உருண்டுகிட்டே வந்துச்சு. நான் நினைக்கிறேன் மேலச்சடையமா குளம்ங்கிற ஊர் நினைக்கிறேன். மேலச்சடையமா குளம், கீழச்சடையமா குளம்னு 2 ஊர். 2லையும் எங்கள் பாஸ்டர் கூட நான் போயிருக்கேன். அப்படி உருண்டுகிட்டே வருது. எங்கள் பாஸ்டரை பற்றி ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. ஒரு ஊரில், அது ஊர் கரிசல்பட்டியா ஏதோ ஒரு ஊர், திருநெல்வேலி பக்கம். நான் போயிருக்கேன். அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். எங்கள் பாஸ்டரை பற்றி அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அப்போ என்ன சொன்னார்னா, நீ ரோட்டில் நடந்து பொழுது, எங்கள் பாஸ்டர் ரோட்டில் நீ சும்மா நடக்கும் பொழுது கூனியான வயசான ஒரு பெண்ணு கூட நீ ரோட்டில் நடந்து பொழுது சுகமாவா? எங்கள் பாஸ்டரை பற்றி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் நினைக்கிறேன் கரிசல்பட்டி, அது பாஸ்டர் பேர் கூட நல்லா தெரியும். அவங்க மனைவி இறந்துட்டாங்க. அவர் தர்மராஜ் அந்த ஊருக்கு, அவர் வீட்டில் அவர் சட்டை போடாமல் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கார். நானும் எங்கள் பாஸ்டர் உள்ளே போகிறோம். அவர் சட்டை போடாமல் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கார். நல்லா சோத்திர சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கார். எங்கள் பாஸ்டரை பார்க்கணுன்னு உடனே போயிருக்கார். நானும் கூட போகிறேன், சின்ன வயசு வாலிபு பையன் நான். அப்போ அவர் சொல்கிறார், கவனிங்க, பார்த்தீங்களா கரெக்டாக சொன்னாங்களே. நான் எதுக்கு கதையெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உடனே சொன்னாங்க, பற்றி எங்கள் பேரையே சொன்னாங்கல்ல, நடந்த சம்பவங்களை தான் நான் சொல்கிறேன்.
ஆரம்பத்தில் போடுற வெதர் இருக்கு பார்த்தீங்களா, நான் கேட்ட சுவிசேஷம். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு ஊழியர் வந்து நான் கதவெல்லாம் அடித்து ஜன்னல்லாம் அடிச்சு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவர் வந்துடக்கூடாது அப்படி. கவனிங்க, சிலது நம்ம புரிந்து கொள்ளணும். ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன சுவிசேஷம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கேட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. யாராக இருந்திருக்கலாம், நீங்கள் ஒருவேளை வேறு சபைக்கு போயிருக்கலாம், தப்பு இல்லை. அந்த சுவிசேஷத்தை கேட்டிருப்பீங்கள்ல, சத்தியத்தை கேட்டிருப்பீங்கல்ல. வாசிங்கம்மா. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல், நீங்கள் ஏற்றுக்கொண்ட முதல்ல ஏற்றுக்கொண்டீங்கள சுவிசேஷம், ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, ஓகே, புரியுது எல்லாருக்கும். நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருப்பான். அப்ப வேறொரு சுவிசேஷம் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு வந்துருச்சுங்க வேறொரு சுவிசேஷம். ஒருத்தர் நான் பார்த்துட்டு இருக்கேன், சினிமா பாட்டு ராகமா பாடுறாரு, மக்கள் கைத்தட்டுறாங்க. யாரு? ஆண்கள் அதிகமாக கைத்தட்ட மாட்டாங்க, பெண்கள். இன்னைக்கு எல்லா ரிப்போர்ட் என்ன தெரியுமா? ரிப்போர்ட்ஸ், போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ரிப்போர்ட்ஸ், எல்லா ரிப்போர்ட்ஸ் வருது. என்ன தெரியுமா? அந்த சபை அது என்னாச்சு தெரியுமா? அந்த லேடிஸ்னால தான் பிரச்சனையே வந்துச்சுங்க. இதாங்க காரணங்க, இதுதான் பிரச்சனைங்க எல்லா இடங்கள்லையும். நம்ம எப்படி இருக்கணும்? ஒரே சுவிசேஷம் சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு, என் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு, இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். இந்த பைபிள் சத்தியத்தை அப்படியே நான் விசுவாசிக்கிறேன். இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள, இந்த வேதத்தில் இல்லாத வேறு எதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கடைசி வரைக்கும். ஆமென். கடைசி வரைக்கும். இந்த வசனம் சொல்லுது, சொல்லுங்க, வாசிங்க தங்கச்சி அந்த வசனத்தை. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட, இப்ப சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொண்ட, சொல்லுங்க, நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல், நீங்க ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, மறந்துடாதீங்க. அந்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்திற்கு வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்கணும். அப்ப வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு யாராவது பிரசங்கித்தால் அவன் யாரு? உண்மைதானா? இதாங்க சத்தியம். விசுவாசி வளரணும், சபையில் நிலைத்திருக்கணும், கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும், ஆண்டவரை சந்திக்கணும்னா நம்ம வேத வசனத்தை கை கொண்டு நடக்கணும். ஆமென். நிறைய இடங்களில் போய் பெரிய கூட்டங்களில் விசுவாசிகள் போயிட்டு கூட்டம் முடிஞ்சன எப்படி வருவாங்க தெரியுமா? இப்படி அவர் என்னங்க பைபிள் வசனமே சொல்லலைங்க, என்னெல்லாமோ பேசினார். ஒரு முறை ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நான் சென்னையில் போயிட்டுருக்கேன் பாஸ்டர், ஒரு பெரிய ஆடிட்டோரியம், ஒரு பெரிய மண்டபத்தில் ஃபுல்லாக வெளியே கார் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் நின்று என்னென்னு விசாரிக்க இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்குது என்னன்னு. அப்போ சொல்கிறாங்க எல்லாமே காரு, பயங்கர கூட்டம் அந்த மண்டபத்தில். அப்போ கேட்குறாரு, பிரகாஷ் ஏஷுடியான் அப்படின்னு ஒருத்தர் உண்டு, எஃப்எம்பிபி கேம்பெல்லாம் போனவங்களுக்கு. பிரகாஷ் ஏஷுடியான்னு ஒரு ஊழியர் வசனத்தை அப்படியே பைபிளை தாங்க பேசுவார், அப்படியே பிட்டு வைப்பார். நான் ஒரு முறை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பிரகாஷ் ஏஷுடியான் நேரில் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், அவரோட பழகியிருக்கேன். ரொம்ப தேவனுடைய வார்த்தைகளை தான் பேசுவார், தேவையெல்லாம் பேச மாட்டார். ஒரு மாதிரி பேசினா பேசவே மாட்டார். பிரகாஷ் ஏஷுடியான் இறந்துட்டார். அவருடைய கூட்டம். அப்போ அந்த பாஸ் சொல்கிறாரு, அவருக்கு ஏன் தெரியுமா அவ்வளோ கூட்டம் போச்சுது? வெறும் அப்படியே பைபிள் வசனமாக எடுத்து சொல்லுவாருங்க, அதாங்க அவ்வளோ கூட்டம். இன்றைக்கு கூட்டம் போகுது என்னன்னா, பைபிள் வசனம் சொல்கிறாரா இல்லைங்க. அதான் அன்னைக்கு அப்படி நடந்துச்சு, இன்னைக்கு வேற மாதிரி நடக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க தங்கச்சி. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் மனுஷனையா
தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன். மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. பவுல் சொல்லிட்டாரு. எத்தனை வசனம் தங்கச்சி அது? 10வது வசனமா? நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்த விரும்பினால் நான் யார் இல்லை? கிறிஸ்துவின் ஊழியக்காரன் இல்லையே. பவுல் மனிதரை பிரியப்படுத்தவில்லை, தேவனை பிரியப்படுத்தவே சத்தியத்தை பேசுகிறார். தேவனை பிரியப்படுத்தணும், கடவுள் மகிமைப்படணும், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும். நீங்கள் பைபிளில் உள்ளதை ஒரு முறை சபையில் 2-3 பேர் சொன்னாங்க. நான் பேசின வார்த்தையை கேட்டு, பாஸ்டர் அவன் நிக்கோதேமு அங்கே இருந்தவே கடைசியில் இயேசுனுடைய அடக்கம் வரைக்கும் வந்துட்டான், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துன்னு நம்ம சபையில் 2-3 பேர் என்கிட்ட சொன்னாங்க. அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அது இப்படி இருக்குதேன்னு. பைபிள் வசனத்தை எடுத்து சொல்லும் பொழுது நம்ம ஊழியக்காரனுடைய வேலை என்ன? ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனை போய் பலாப்பழத்தை வெட்டுறான்னா அவன் அருவாள் எடுத்துகிட்டு போய் அவன் வெட்டிட்டு அவன் உருண்டுருவான், பழம் அவன் மேலே உருளும். நம்ம பலாப்பழத்தை நம்மளே பலாப்பழத்தை அறுக்கும்போது சண்டை போடுவோம்ல, நீ எங்கே பிடி, நான் அங்கே பிடி. நான் சண்டை போட்டிருக்கேன், எத்தனை பேர் சண்டை போட்டிங்களோ தெரியல. நீ பிடி, நான் பிடி. பலாப்பழத்தை பிரித்து அதை பிச்சு அதை உரித்து அந்த தோலெல்லாம் உரித்து எல்லாம் எடுத்து அந்த பலாப்பழத்தை எடுத்து அந்த கொட்டை தனியாக எடுத்து அதை அழகாக எடுத்து அப்படி அந்த தேனில் அப்படி கொஞ்சம் தொட்டு அப்படி ஊட்டி விட்டால் எப்படி இருக்கும்? என்ன பாஸ்டர், பலாப்பழமும் இல்லை தேனும் இல்லை, எங்களுக்கு ஊட்டி விடுற மாதிரி சொல்கிறீங்களான்னு நினைக்கிறீங்களா? அதான் பைபிள் வசனம். ஆண்டவருடைய வசனத்தை அப்படியே தொட்டு அப்படியே கொடுக்கறது எப்படி தெரியுமா? அதுதாங்க. ஆமென், பிரைஸ் எல்லாம். இன்னும் பசி நேரம் வரல, இருந்தாலும் அதை சொல்கிறேன். அந்த மாதிரி ஆண்டவருடைய வசனத்தை அப்படியே பிரித்து கொடுத்தா போதும். இன்னைக்கு காலையில் எனக்கு நானாக சிரிப்பு வந்துச்சு. ஒன்றுமே தெரியாமல் சிலர் பாஸ்டராக இருப்பாங்க, ஒன்றுமே தெரியாதுங்க. அவர் யாருங்க? பாஸ்டர். அப்படியா? பட் ஒன்றும் தெரியாது, ஆனால் பாஸ்டர். நான் அன்றைக்கி நினச்சேன், எனக்கு எபிரேய மொழி தெரியுது, கிரேக்க மொழி தெரியுது, ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல கேட்டேன், எனக்கு லத்தீன் மொழி தெரியும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில் வண்டி எடுக்கவே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எங்க விளையாட்டு இல்லைங்க, ஊழியங்கிறது விளையாட்டு இல்லைங்க, சும்மா இல்லைங்க. ஒரு சமுதாயத்தில் போய் ஒரு இடத்துல நின்று 4 பேர் கேள்வி கேட்டு ஒன்று பேசுனா விளையாட்டு இல்லைங்க. திடீர்னு ஒரு கொஸ்டின் பண்ண ஒரு ஆர்கியூ பண்ணுறான்னா அவனுக்கு பதில் சொல்லணுங்க. யாராருக்கு எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, பேசுனா ஆர்கியூ பண்ணணுங்க, எடுத்து ப்ரூவ் பண்ணணுங்க. ஊழியக்காரன் எவ்வளோ தகுதி உள்ளணும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? உங்களில் அநேகர் போதகராதபடிக்கு எச்சரிக்கையா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாஸ்டருங்கிற வேலை சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. என்னங்க அவர் கொஞ்சம் காணிக்க வரும், பரவாயில்ல, 10 பேர் வச்சுட்டு கை தட்டிட்டு 20 பேர் வச்சு கை தட்டிட்டு கொஞ்ச நாள் வளர்ந்த பிறகு சைக்கிளில் போவார், அப்புறம் ஒரு பைக்கு ஒன்று தள்ளி விட்டால் ஸ்டார்ட் பண்ணும் போவார், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கார் வாங்குவார், அப்புறம் கொஞ்ச நாள் பெருசாக வசதி ஆயிரும், நல்லா ஆயிரும். இதுதான் பாஸ்டர் நினச்சேன். அப்படி வசதி பரவாயில்லையே, நல்லா வந்துட்டார். நோ, அப்படி வர்றது நல்லது தான். பட் அங்கேருந்து கீழே படியில் இறங்கி வரணுங்க. அந்த ஊழியக்காரனுக்கு சேவை இருக்குதுங்க, பணி இருக்குதுங்க. அவனுடைய திங்கிங் நைட்டில் படுக்கும் பொழுதும் மக்களை பற்றி யோசிக்கணுங்க, கஷ்டப்படுற மக்களை யோசிக்கணுங்க, நினைக்கணுங்க. ஐயோ மக்கள் கஷ்டப்படுறாங்க, தூக்கம் வரக்கூடாதுங்க. ஐயோ அவங்க இப்படி இருக்கிறாங்களே, இப்படி கஷ்டப்படுறாங்களே, இப்படி இருக்கிறாங்களே, இப்படி அதை குறித்து ஒரு யோசனை வரணும் ஊழியக்காரன். ஐயோ அவங்க வியாதியாக இருக்காங்களே, அவங்க பலவீனமாக இருக்காங்களே, அவங்க இப்படிப்பட்ட யோசனை வரணும். ரைட். இப்போ எத்தனை வருஷம் வாசிங்க? 10. ரைட். அப்போது பவுல் இந்த இடத்துல கடுமையாக எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறாரு? இல்லை, நான் சொன்ன சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை நானாவது வானத்திலிருந்து தூதன் பேசினாலும் அவன் சபிக்கப்பட்டவன். கடுமையாக எச்சரிக்கிறாருங்க பவுல், ரொம்ப கடுமையாக எச்சரிக்கிறார். ஜாக்கிரதை, ஏன்னா ஆண்டவர் விட்டு தூரமாக போகிறாங்க. கலாத்திய சபைக்கு பவுல் இந்த நிருபத்தை எழுதுவோம். நீ பார்த்தீங்கன்னா அந்த நிருபங்களில் பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக இருக்கும்.
கர்த்தரை விட்டு தூரமாக போகிறாங்க, சுவிசேஷத்தை விட்டு தூரமாக போகிறாங்க, வேறு சுவிசேஷத்துக்கு செவி சாய்க்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நம்முடைய வேலை என்னென்னா, ஒருத்தர் வந்து சுவிசேஷத்தை விட்டு போகும்பொழுது அவங்கள சொல்லி திருத்துறது தான் உங்களுடைய வேலை, விசுவாசிகளுடைய வேலை. இப்படி இருக்காதீங்க, ஆண்டோடைய வசனத்தை கேளுங்க, பைபிள் இப்படி சொல்லுது, சரியா? கடைசி காலங்க, கடைசி காலம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஜாக்கிரதையாக இருப்போம். நம்முடைய சபை சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணும். பவுல் சொன்னது மாதிரி வேறொரு சுவிசேஷம் நமக்கு இல்லை, ஒரே சுவிசேஷம், அது கிறிஸ்துவை பற்றியது. கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். பவுல் சொன்னது எச்சரிக்கை. ஆச்சரியப்படுகிறார், இவ்வளவு சீக்கிரத்தில் போயிட்டாங்களே. இன்னைக்கு இதுதான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய சபை விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி நிற்கணும். சத்திய வசனத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தில் உம்முடைய பிள்ளைகள் வளரணும். பைபிள் வசனம்தான், மனுஷனை அல்ல, கர்த்தரை பார்க்கணும். மனுஷன் எப்படி இருக்கிறான், நேற்றுக்கு எப்படி இருந்தான், இன்னைக்கு எப்படி இருக்கான், மனுஷனை பார்க்கக்கூடாது, கிறிஸ்துவை தான் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை மட்டும் பார்க்கணும், பைபிளை பார்க்கணும், சரியான சத்தியத்தை பார்க்கணும், சத்தியத்தில் நடக்கணும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக்கொள்ளும், வேலி அடைத்து பாதுகாத்துக்கொள்ளும். உம்முடைய வசனத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யும். என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் என்று நீர் சொன்னீரே, கிறிஸ்துவின் வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளில் நிலைத்திருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். நம்ம எழுந்தது ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை. நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தில் செல்லாம் எல்லாம் நிலை நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும்
சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா, என் உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான ஆராதனை நாளிலே நாங்கள் உம்மை துதித்தோம், பாடினோம், ஆராதித்தோம், ஜெபித்தோம், சங்கீதங்கள் வாசிக்க கேட்டோம். உம்முடைய வார்த்தைகளை பவுலனுடைய ஆலோசனையும் பவுலனுடைய எச்சரிப்பின் சத்தத்தையும் பரிசுத்த வேதத்திலிருந்து நாங்கள் கேட்டோம், கீழ்ப்படுகிறோம். பேசின அடியானும் கேட்ட உம்முடைய பிள்ளைகளும் உம்முடைய சுவிசேஷத்திற்கு, கிறிஸ்துவின் ஒரே சுவிசேஷத்திற்கு என்னையும் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். கடைசி வரைக்கும் அதில் நிலைத்திருக்க எனக்கும் எங்கள் சபைக்கும் உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசம பாக காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக, திருச்சபையினுடைய காணிக்கைகளுக்காக, பொருத்தனை காணிக்கை, எல்லா காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து இதற்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. மதிய உணவை ஆயத்தம் பண்ணின குடும்பங்களுக்காக, ஆண்டவரே அருமையான லில்லி தங்கச்சிக்காக, பெனட் தங்கச்சிக்காக, சார்ல்ஸ், கில்டா எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். ரேச்சலுக்காக, ரேச்சலுடைய ஹஸ்பண்டுக்காக, அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும், நிறைவான பலனை அவர்களுக்கு தந்தரள வேண்டும் என்று அடியான் ஜெபிக்கிறேன். காணிக்கை கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு சந்தோஷத்தோடு, மன நிறைவோடு, கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தோடு, உம்முடைய பிரசன்னத்தோடு உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களுக்கு செல்ல உதவி செய்யும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து நடைபெறுகின்ற திருவிருந்து ஆராதனையை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.